ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து காலம்ஸ். ஸோ நம்ம மாடலுக்குள்ளே போகலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் டைம் மாடலோட தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ரியல் டைமில் இப்போ காலம் வந்து ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க 109 SHS. இதை வந்து நம்ம லோட் பண்ண போகிறோம். காலமை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் லோட் ஆகும். இதில் வந்து ப்ரொஃபைலில் போயிட்டு SHSன்னு டைப் பண்ணிங்கன்னா SHS ஸ்டார் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல்லாம் லோட் ஆகும். இதில் SHS செலக்ட் பண்ணிட்டு 100ல் 9 டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் லோட் ஆகிடும். இப்போ மெட்டீரியல் கிரேட் கிளாஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம நார்மலாக இங்கே ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். டி கிரேடும் கிளாஸ் வந்து 2ல் 7 யூஸ் பண்ணலாம். நம்ம 7 யூஸ் பண்ணிவிட்டு பார்ட் ப்ரிஃபிக்ஸ் M கொடுக்க போகிறோம். அசம்பிளி ப்ரிஃபிக்ஸ் C கொடுக்க போகிறோம். எப்போவுமே அசம்பிளிக்கு கேபிட்டல் C கொடுங்க. லூஸ் பார்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மெட்டீரியல் எல்லாமே அப்ளை பண்ண போகிறோம். இதில் வந்து கிளாஸ் 7 கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடலில் ரியல் டைமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேல்வனைஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேல்வனைஸ்டை தான் நாங்கள் அதில் ஃபில் பண்ண போகிறோம். ஃபினிஷில் கேல்வனைஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்ட் ப்ரிஃபிக்ஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். பார்ட் ப்ரிஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மால் m கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இதெல்லாமே அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிடில் டாப் பொசிஷன் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, டாப் அண்ட் பாட்டம். இது வந்து எப்படின்னா நம்ம எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3515 தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 3515 வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா எல்லா காலமுமே அந்த கிரேட்குள்ளே தான் வரப்போகுது, அந்த வேல்யூஸ்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் நம்ம மேக்ஸிமம் வேல்யூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ 3515ன்ற வேல்யூ நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காலமோட டாப் ஆர்எல் வந்து 3515 தான் இருக்கும், பாட்டம் ஆர்எல் 0 இருக்கும். இப்போ நான் காலம் ட்ராப் பண்ணுறேன். இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 3515 தான் ஹைட். இப்போது நான் இது பாட்டம் ஆர்எலோட வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன் 500. இப்போ எப்படி எடுக்கணும்னா 0லேருந்து 500ல் தான் என்னோட பாட்டமே இருக்க போகுது. இதில் என்ன ப்ராப்பர்ட்டினா நான் எந்த இடத்துல கிளிக் பண்ணாலுமே எனக்கு வந்து பாட்டம் ஆர்எல் 500 தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நான் மறுபடியும் 0க்கு மாற்றுறேன். இப்போது பீமோட ரொட்டேஷனுக்கு காலமோட ரொட்டேஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் பொசிஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இதை ஐபீம் வச்சு உங்களுக்கு ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் காட்டுறேன். ஐபீமில் மிடில் ஃப்ரண்ட் மிடில்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் ஆப்ஷன் நான் மாத்திரம் பாருங்கள். இப்போ நான் சேஞ்ச் பண்ணும்போது அப் அண்ட் டவுனில் எனக்கு வந்து மூவ் ஆகும். வெர்டிக்கல்னு சொல்கிறாங்க, அப் அண்ட் டவுனில் மூவ் ஆகும். இதே ரொட்டேஷன் கொடுத்தனா எனக்கு வந்து ஹாரிசான்டல் இல்லை வெர்டிக்கலில் ரொட்டேட் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டாப் பாட்டம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதே ஹாரிசான்டல் கொடுத்தனா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எனக்கு வந்து ஒர்க் பாயிண்ட்லேருந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்சிஸ் ரொட்டேஷன்ஸ் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். நார்மலாக காலமுக்கு மிடில் ஃப்ரண்ட் இல்லைனா டாப் மிடில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிடில் அண்ட் மிடில் நடுவில் இருக்கிற ரொட்டேஷன் மட்டும் ஃப்ரண்ட் இல்லைனா டாப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒர்க் யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் ரேப்பிங்ன்றது எப்படின்னா ஒரு பீமை இல்லைனா காலமை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ரேப்பிங். இப்போ நான் வேல்யூ கொடுக்குறேன், சேஞ்ச் பார்த்திங்களா, இப்போ ஒரு ட்விஸ்டட் காலமாக இருக்குது. மறுபடியும் நம்ம 0க்கு ஆக்கிடலாம். நெக்ஸ்ட்டு கேம்பரிங்ன்றது ஒரு காலமை பெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. இது மேக்ஸிமம் வந்து பீமில் தான் வரும், காலமில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு ஷார்ட்டனிங்கிறது எப்படின்னா இந்த வேல்யூஸ் கொடுத்தோன்னா காலம் மாடலில் அப்படியே தான் இருக்கும், பட் ஆனால் வேல்யூஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கும். இது வந்து ட்ராயிங்லேயே எஃபெக்ட் ஆகும். எப்படின்னா காலமோட லென்த் வந்து 5000 தான் இருக்கும், பட் ஆனால் ஒரிஜினல் வேல்யூ 4500 இருக்கும். நம்ம 500 ஷார்ட்னிங் கொடுத்ததுனால அவ்வளோதாங்க. இப்போ நம்ம காலமோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. நம்ம இதை வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் எந்த லொக்கேஷனில் அது வருதோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ட்ரா பண்ணாலே போதும். தேங்க்யூ கைஸ்.